இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, மிகவும் சக்தி வாய்ந்த திருச்சி திருப்பாற்றூரில் இருக்கிற ஆதிமூலேஸ்வரர் கோயிலோட ஸ்தல வரலாறு, ஸ்தல பெருமை, இந்த கோயிலை யார் கட்டினது, யாரெல்லாம் இந்த கோயிலில் வழிபட்டிருக்காங்க, இது மாதிரி மிக முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல இந்த கோயிலோட ஸ்தல வரலாறை பற்றி பார்த்துடலாம். இந்த பகுதியை ஆண்ட சோழ அரசன் தன்னோட படைகளோட வேட்டைக்கு போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ சற்று நேரம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு காட்டுக்குள்ளே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அருகாமையில் இருந்த புதரில் இருந்து ஒரு வெண்ணிற அதிசய பறவை ஒன்று பறந்து போயிருக்கு. இதை மன்னர் பார்த்துருக்காரு. எப்படியாவது அந்த பறவையை நம்ம வேட்டையாடணும் அப்படின்ட்டு நினைச்சு அது மேலே வில் தொடுத்திருக்காரு. ஆனால் அம்பு பறவை மேலே படாமல் தப்பிச்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து மறுபடியும் அந்த வழியாக அந்த மன்னர் வேட்டைக்கு போயிருக்காரு. அப்போது மறுபடியும் அந்த அதிசய வெண்ணிற பறவை மன்னர் முன்னாடி பறந்து போயிருக்கு. இன்னைக்கு இதை எப்படியாவது வேட்டையாடணும்னு நினச்ச மன்னர், எங்கே போயிட்டு எங்கே வந்தாலும் நீ இந்த புதரில் தானே வாழற, நீ வரும்போது நான் உன்னை கண்டிப்பாக வேட்டையாடுறேன் பாரு அப்படின்னு மன்னர் நினச்சிட்டே உட்காந்துட்டு இருந்திருக்காரு. அப்போது திடீர்னு அந்த புதர் ஃபுல்லாக பால் வாசம் வீசியிருக்கு. சந்தேகப்பட்ட மன்னர் அந்த புதரை வெட்டியிருக்காரு. வெட்டின உடனே அந்த புதருக்குள்ளார ஒரு புற்று ஒன்று தென்பட்டிருக்கு. புற்றில இருந்து பால் பீச்சிட்டு அடிச்சிருக்கு. இதனை பார்த்த மன்னருக்கு பயம் தாங்க முடியாமல் மறுபடியும் அரண்மனைக்கே ஓடி போயிருக்காரு. அன்னைக்கு நைட்டே மன்னரோட கனவுல சென்ற சிவபெருமான் புற்றில இருந்து பால் வந்த இடத்துல தான் சிவலிங்கமாக வீற்றிருப்பதாக கனவுல போய் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் சோழ மன்னர் அந்த இடத்துல கோயிலை கட்டி சிவனை வழிபட்டிருக்காரு. பால் பொங்கி அந்த இடத்துல சிவலிங்கம் வெளிப்பட்டதுனால இந்த ஊருக்கு பாற்றூரை அப்படின்னு பெயர் வந்திருக்கு. அதுவே நாளடைவில் மருவி திருப்பாற்றூரை அப்படின்னு பெயர் வந்திருக்கு. இந்த கோயிலோட ஸ்தல சிறப்பு என்னன்னா, இறைவன் சுயம்பு மூர்த்தியாக இங்க காட்சியளிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மற்றும் பங்குனி மாதங்களில் சில குறிப்பிட்ட நாட்களில் இந்த சிவலிங்கத்து மேலே சூரிய வழிபடுதாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சுயம்புலிங்கத்தோட கருவறை சுற்றிலும் இருக்கிற சொர்களில் தட்சிணாமூர்த்தியோட சிலை உருவம் வீணை வாசிக்கும்படி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி தட்சிணாமூர்த்தி வீணை வாசிக்கும் சில உருவமாக தமிழ்நாட்டில் வேற எந்த கோயிலையும் கிடையாது. இதனால தட்சிணாமூர்த்தி நடனம் ஆடுவது போல இந்த கோயிலில் இருக்கிறதுனால இந்த கோயிலுக்கு இசைக்கலைஞர்கள் நிறைய பேர் இந்த கோயிலை அபிஷேகம் பண்ணி வழிபட்டு போறதா இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட முக்கிய பிரார்த்தனையா எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா, நமக்கு குழந்தை பிறந்து திடீர்னு இறந்துருச்சு அப்படின்னா திரும்பவும் எனக்கு குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த கோயிலில் வேண்டிட்டு போகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக கல்யாணம் ஆகி புது தம்பதிகள் இந்த கோயிலில் குழந்தை பாக்கியம் கேட்டாங்க அப்படின்னா உடனடியாக குழந்தை பிறக்கும் அப்படின்றது இந்த கோயிலோட சிறப்பு நம்பிக்கையாக பார்க்கப்படுது. இந்த கோயிலோட நேர்த்திக்கடனாக எது பார்க்கப்படுது அப்படின்னா, சிவனுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் சாற்றி நம்ம பூஜித்து வந்தோம் அப்படின்னா நம்ம வேண்டது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட மூலவர் யாருன்னா ஆதிமூலேஸ்வரர், அம்மன் நித்திய கல்யாணி, தலவிருச்சம் வில்வமரம், தீர்த்தம் கொள்ளிடம். இந்த கோயிலோட புராண பெயர் திருப்பாலத்துறை. இதுவே நாளடைவில் மருவி திருப்பாற்றூரை அப்படின்னு பேர் வந்திருக்கு. இந்த கோயிலுக்கு எப்படி போகணும்னா, நீங்கள் சென்னையிலேருந்து வந்தீங்க அப்படின்னா சமயபுரம் தாண்டினோடனே கல்லணை ரோடு பிரியும். அந்த ரோட்டில் போகணும். திருச்சியிலேருந்து வந்தீங்கனாலும் நீங்கள் கல்லணை போகிற பஸ்ஸில் இல்லை காரில் இதில் வந்தாலும் சரி, நீங்கள் கல்லணை ரோட்டில் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா பண்ணையபுரம் அப்படின்ட்டு ஒரு ஊர் வரும். அந்த ஊர்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணி உள்ளே போகணும். பண்ணையபுரத்துலேருந்து உள்ளே போயிட்டே இருந்தீங்கன்னா வளைவுகளில் பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தோட அந்த உருவம் அந்த இது வச்சுருப்பாங்க. அதை பார்த்துக்கிட்டே நீங்கள் போயிடலாம். மேப்பில் போட்டிங்கன்னா கரெக்டாக கோயிலோட லொக்கேஷன் சரியாக காமிக்க மாட்டுது. நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த கோயிலோட கரெக்டான லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.